ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி ஆண்டனி வேன் லிவன்ஹோக் இப்படிங்கிறவர் தான் இந்த ஃபாதர் ஆஃப் பயாலஜி அப்படின்னு நம்ம அழைக்கப்படுறோம். இப்படிங்கிறதுனால தான் இந்த நுண்ணுயிர் வந்து முதலாக நம்ம உலகத்துக்கு கண்டுபிடிச்ச ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இப்படி இந்த விஷயம் வந்து இந்த 1847ஆம் ஆண்டு காற்றுனாலையும் இந்த சுற்றுச்சூழல்னாலையும் இந்த மனிதன் இடையிலே வந்து இந்த நோய்கள் வந்து பெரும்பாலும் பரவுது அப்படிங்கிற விஷயம் நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஆனால் வந்து ஹங்கேரியில் ஒரு மகப்பேறு மருத்துவத்தில் ஒரு மருத்துவர் இக்னாஸ் சமுவேல்ஸ் அப்படிங்கிறவர்னால இந்த உலகத்துக்கு முதல்ல ஜெம்ஸ் வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. எப்படின்னா, அதாவது அந்த காலகட்டத்தில் மருத்துவர்லாம் வந்து கைகளை நல்லா கழுவிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த ட்ரீட்மெண்ட் செய்கிற மக்கள்லாம் வந்து இறக்கிற ஒரு எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருந்ததா சொல்லப்படுது. இந்த கைகளை கழுவுற அந்த மருத்துவர்களும் சரி இந்த நோய் கிருமியிலேருந்து காக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இவர் கண்டுபிடிச்சாருங்க. அதுக்கப்புறம் சில வருஷம் கழிச்சு இந்த லூயிஸ் பாஸ்டியர் அப்படிங்கிற அந்த மைக்ரோபயாலஜி இவர் வந்து வைரஸ் பாக்டீரியாவை வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிறாரு. ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் அதில் தான் அந்த நோய் கிருமிகள்லாம் அதிகமாக வெவ்வேறு விதமான நோய் கிருமிகள்லாம் பரவி இருக்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டதுங்க. கண்டுபிடிக்கப்பட்டால் கண்ணுக்கே தெரியாத இந்த நுண்ணுயிரில் வந்து இதுக்கு எதிராக வந்து ஒரு மருந்தை கண்டுபிடிச்சாங்க அக்காலகட்டத்தில் அந்த மருத்துவர்கள்.